ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, ஹீரோயினை வந்து நட் ரோட்லேயே வந்து நிறுத்தி, நீ வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போவான். எந்த ஹோட்டல்னு சொல்ல மாட்டான், எந்த கிளைண்ட்டுன்னு எதுவுமே இன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டான். உனக்கு வேலை வேணும்னா நீ ஒழுங்காக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போவானா, ஹீரோயின் வந்து நட் ரோட்லேயே நிற்பான். அதுக்கப்புறம் இவன் அந்த ஹோட்டலுக்கு போயிடுவான். போயிட்டு அதானே பார்த்தேன், இவ்வளவு முன்னாடி வரதாவது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அங்கே ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவள் வரலன்னு சொல்லிட்டு சரி நம்ம போயிட்டு கிளைண்ட்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளைண்ட்டை மீட் பண்ண போவான். டைம் வந்து பார்த்து தான் போவான். இவ வரலனா இவள வந்து வேலைய விட்டு தூக்கிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருப்பான். சரி கிளைண்ட்டை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டை பார்க்க போவான். கிளைண்ட் வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அது ஹீரோயினா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்ப்பான். அதானே அதுக்கு முன்னாடி எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் வந்து செஃப் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்கள் கொடுத்த டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்னேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு யார் உங்களுக்கு இந்த ஃபுட்டை வந்து ரெஃபர் பண்ணா, உங்களுக்கு எப்படி ஆல்ரெடி தாய்லாண்டுக்கு வந்திருக்கீங்களாங்கும் போது சச்சே இல்லை, உங்களோட அசிஸ்டன்ட் தான் இப்போ தான் வந்தாங்க, அவங்க தான் அந்த மெனுவை சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது யார் அப்படிங்கும்போது சூரியவதி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக ஹீரோயின் அந்த பக்கம் வருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு காஃபி கொண்டு வருவா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்துட்டு ஒயின் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒயின் கொடுப்பான். ஹீரோக்கு எப்பவுமே லெமன் போட்ட காஃபி பிடிக்கும்ல, ஸோ அதை தான் வந்து கொடுப்பான். அது எப்படி ஹீரோக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு அது ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். இவங்க 2 பேரும் பாஸ்ட்டாக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காஃபியை ஹீரோக்கு அடிக்கடி வாங்கி கொடுத்து அப்படியே ஹீரோவை இதில் இம்ப்ரெஸ் ஆகிருப்பான். அந்த காஃபியை தான் அவன் வந்து கண்டினியூஸாக குடிச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை தான் கட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் ஜேன். இவன் வந்துட்டு ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் அமெரிக்காவில் இருக்கும்போது மீட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவளுக்கு பெர்ஃபெக்ஷன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவங்களோட அப்பா வந்து ஹோட்டலில் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் வந்துட்டு பெரிய பணக்காரர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் இவங்க கால் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. கிளைண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த ஃபேப்ரிக் கம்பெனி தானே வச்சு நடத்திட்டு இருக்கான். ஸோ கிளைண்ட் வந்துட்டு அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு இந்த சோஃபாக்கெலாம் வந்து ஃபேப்ரிக் போடுவாங்கள்ல, ஸோ அதை பற்றி தான் வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு சஜஷன் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோ ஒரு சஜஷன் சொல்லியிருப்பாங்க. மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் சொல்கிற ஐடியா வந்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஹீரோ என்ன சொல்லுவானா, ஹீரோயின் சொல்லியிருப்பாள் ஒரு கிளாத்து, ஸோ அதுக்கு என்ன ரிவ்யூ சொல்லுவானா, அது பார்க்க தான் வெளியே வந்துட்டு பல நல்லா இருக்கும், பட் அதோட திக்னஸ் வந்து நல்லா இருக்காது. ரெண்டாவது வந்துட்டு அந்த துணிக்குள்ளே நீ ஒரு ஃபோம் வச்சா கூட அது ஒன்றும் பார்க்க அவ்வளோ வந்துட்டு சூப்பராக தெரியாது. சில பேர் பார்க்க வெளியே நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ள பயங்கரமாக லேயராக இருப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து கண்டுபிடிச்சிருவார். என்ன நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை வச்சு சொல்கிறீங்களோ, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த டாப்பிக்கை மாற்றிடுவான். ஆக்சுவலி அவன் வந்துட்டு ஹீரோயினை வச்சு தான் சொல்லியிருப்பான். ஹீரோயினை தானே இப்போ வரைக்கும் தப்பாக நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவளை மனசில் நினச்சிட்டு தான் அவன் அப்படி பேசுகிறான். நெக்ஸ்ட் அந்த கிளைண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். ஹீரோயின் சொல்கிற ஐடியா எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக என்னோட ஹோட்டலுக்கு வந்துட்டு என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லா இதுவுமே வந்துட்டு உங்களோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் இதை வந்து எனக்கு அமுச்சு வைங்க, நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். ஜெயின் கிட்டே தான் கால் வரும். சரி ஓகே, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால், இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பேச போவான். அப்போ அவள் தான் கால் பண்ணியிருப்பான். அவள் என்ன சொல்வான்னா, இன்றைக்கி நைட் டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களே, ஸோ வந்து வாங்க, நம்ம வெளியே போவேனா, நீங்கள் வீட்டுக்கே வாங்க, நானே உங்களுக்கு வந்து குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் போகிறேன், சூப்பர் மார்க்கெட் போகிறோம், உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும், இட்டாலியன் ஃபுட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒவ்வொரு கண்ட்ரி பேர்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, அப்போல்லாம் கிடையாது, உனக்கு என்ன பிடிக்குமோ அதே செய், அதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சப்போஸ் நான் என் இஷ்டத்துக்கு பண்ணேன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். கண்டிப்பாக ஆக மாட்டேன், நீ வந்துட்டு பண்ணிவே, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் பேசுறதை பார்த்தாலே தெரியுது ஹீரோக்கு வந்துட்டு அந்த பொண்ணு மேலே பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்குது, அது இல்லாமல் க்ரஷ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது, பிடிச்சிருக்கு போல். சரி கண்டிப்பாக வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவா. அதுக்கு ஃபோன் பேசிட்டு கிளைண்ட்டை வந்து பார்த்தா கிளைண்ட் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா, என்னோட டேட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஐயோ சாரி, நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகணுமே, என் குழந்தைங்கள்லாம் இருக்காங்களேங்கும்போது என்னது உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஆமாம் எனக்கு வந்து ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் நம்பவே முடியல, உங்களுக்கு ட்வின்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் நீங்கள் அந்த குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் வந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவார். கரெக்டாக இதை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு காலில் வாங்கிடுவானா. காலில் வாங்கினோடனே கோவத்தில் தான் வந்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆக்சுவலி அவரோட பேர். ஸோ அவன் பேரை வந்து கூப்பிடும் போது ஹீரோயின் டக்குன்னு பார்க்குறா. சரி என்ன கூப்பிட்றாரு என்னன்னு போய் பார்த்துட்டு வரங்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா, என்னோட கார் பார்க்கிங்கில் கார் இருக்குது, ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிலை, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கொடுத்துருவான், கீழே கொடுத்து. இவன் வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல். ஸோ நீ போ அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோயின் வந்து சரின்னு சொல்லிட்டு கீயை வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் வந்து கேட்பார், என்னாச்சு, எதுக்கு வந்துட்டு உங்களோட செக்யூரிட்டி வந்து போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இந்த பொண்ணு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா, ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் தான் ஆகுது, உங்களோட சாம்பிள் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நான் வேறு அசிஸ்டண்ட்டை கொடுத்து விடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை இந்த பொண்ணு பயங்கர டேலண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இவர் வந்துட்டு இப்படி ஹீரோயினை வந்துட்டு புகழ்ந்து பேசுறது வந்துட்டு ஹீரோக்கு சுத்தமாகவே பிடிக்கும். ஸோ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் தான் சொல்கிறேன்னு உங்ககிட்ட வந்துட்டு அசிஸ்டன்ட் வேறு அமுச்சு விடுறேன், அவங்ககிட்ட சாம்பிள் எல்லா டீட்டெயிலுமே அமுச்சு விட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறான். அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்ன இப்படி வந்துட்டு ரூடாக பேசுகிறாரு, இவர் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கீழ பார்க்கிங்க்கு போறா. பார்த்தீங்கன்னா, அது பெரிய பார்க்கிங்கா இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கார் மாரி நிக்குது. இதுல எங்க போய் ஹீரோ கார தேடுறது அப்படி ஹீரோயின் வந்துட்டு முழிச்சுட்டு இருக்கா. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு பயங்கர ஹேப்பியா இருக்கு. ஏன்னா, அவன் வேணும்கிட்டு தான் அனுப்பிச்சிருக்கான். அதுவும் டைமிங் எப்ப பார்த்தாலும் டைமிங் சொல்லி சொல்லி தான் வந்துட்டு இந்த டைமிங்குள்ள வந்துடணுமாம். கண்டிப்பா இவ அதுக்குள்ள வரமாட்டா. இவ மனசுல பெரிய ஜீனியஸ் நெனப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பானா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து கார வந்து பார்க் பண்ணிட்டா. ஹீரோக்கு வந்து ஷாக்கா இருக்கும். எப்படி அங்க 1000 கார் நிக்கும். நீ எப்படி இந்த கார்ல வந்து இறங்குன? என் கார எப்படி கண்டுபிடிச்ச? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பான். அப்பதான் ஹீரோயின் சொல்லுவா. அங்க பார்த்தீங்கன்னா, கார் பார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங்லேருந்து வெளிய வரதுக்கு வந்துட்டு ஒரு வண்டி மாரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வண்டியில தான் ஹீரோயின் ஏறி ஹீரோட கீ இருக்கும்ல அத வச்சு அக்சஸ் பண்ணியிருப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்பான். அது எப்படி நீ இந்த ஹோட்டல் கரெக்ட்டா வந்த டைமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பதான் ஹீரோயின் சொல்லுவா. இவன் நடு ரோட்ல விட்டுட்டு போயிருப்பானா, அப்ப இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, மேனேஜர் கால் பண்ணி எந்த கிளையண்ட் எந்த ஹோட்டலுக்கு வராங்க, என்ன ரீசனுக்காக, அதுக்கப்புறம் எத்தன மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டின்னர் மாரியா, லஞ்ச் மாரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருப்பா. ஸோ, அதுக்காக தான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஃபுட் ஃபேமஸோ அத ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணி அவருக்கு கொண்டு வந்து குடுத்துருப்பா. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, "இவ்ளோ சூப்பரா ஒர்க் பண்ற. இதெல்லாம் எதுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். "எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி அந்த ஃபாரின் கிளையண்ட், அதுக்கப்புறம் பணக்கார கிளையண்ட் எல்லாம் வந்துட்டு புடிச்சு உன் ஹஸ்பண்ட் ஆக்குறது தானே உன்னோட பிளான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு மாரி கஷ்டப்படுத்துற மாரி பேசுவான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவான்னா, "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்துட்டு சீரியஸா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும்னா, என்னோட எஃபெக்ட் வந்து குடுக்கணும்னு நெனைப்பேன். அவ்வளோதான். அத மாரி தான் நான் பண்ணேன். மத்தபடி நீங்க நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது பாஸ்." அப்படின்னு சொல்லுவாளாம். "இல்லையே! அப்படிலாம் தெரியல. நான் உன்ன அடிக்கடி வந்து ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டுருக்கேன். அதை மீறி மீறி நீ வந்துட்டு பெர்ஃபெக்ஷனா நடக்கிறேன், சூப்பரா நடக்கிறேன், கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீ திருப்பி திருப்பி வரேன்னா, நான் சொல்ற மாரி அதான் ரீசனா இருக்கும். நீ இங்க இருக்க கிளையண்ட்ல எவனையாச்சும் புடிச்சு செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுற. அதானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்ப "சாரி நீங்க ரொம்ப தப்பா நெனச்சுட்டு இருக்கீங்க பாஸ். நான் அந்த நோக்கத்துல வந்துட்டு இங்க ஜாயின் பண்ணல. உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ண 6 மில்லியன் வந்துட்டு சேலரி தராங்க. ஸோ அதுக்காக மட்டும் தான். ஏன்னா எனக்கு கீழ வந்துட்டு என்னோட பசங்க இருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. இது அதிகமான சேலரியா இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்வா. "ஸோ இப்ப கூட நீ வந்துட்டு மணி மைண்டடா தானே பேசுற. இங்க அதிகம் சேலரி தராங்க. ஸோ அதிகம் காசு தேவைப்படுது உனக்கு. ஸோ அதுக்காக தானே வந்த. சும்மா நடிக்காத. இப்படியே வந்துட்டு வர கிளையண்ட் கிட்டலாம் பல்ல இளிச்சு இளிச்சு பேசி, இவன் கூடயாச்சும் நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே. உன்னோட பர்சனல் யூஸ்க்காக இந்த கம்பெனி நீ யூஸ் பண்ணிக்கிற. அதானே?" அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஹீரோயினுக்கு இன்னும் கஷ்டமாயிடும். என்னடா இவரு இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜேன தான் காட்டுவா. ஜேனோட அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பா. இன்னைக்கு வந்துட்டு ஹீரோ வீட்டுக்கு வரப்ப நான் குக் பண்ண போறேன். அதுவும் என் கையில சமைச்சு குடுக்க போறேன்னு சொல்லும்போது, "ஆமாம்மா நீ வந்து பெஸ்ட்டா ஆக்சுவலி இவ கேட்டரிங் சம்திங் படிச்சிருப்பா போல. இத்தன டிகிரி வாங்கியிருக்கல்ல. ஸோ நீ பயங்கரமா குக் பண்ணுவ. எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதே மாரி என்னோட ஹோட்டல் பிசினஸே வந்து பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. "அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் போரிங்கா பேசாதீங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு ஹீரோ வரான்னு சொல்லியிருக்கேன். அத மட்டும் பாருங்க. சரிம்மா உனக்கு அந்த பையன ரொம்பவே பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "எனக்கு பிடிக்கும். அது என்ன லவ்வா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "லவ்வெல்லாம் இல்லப்பா. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அந்த மாரி ஒரு பெர்சன நான் பார்த்ததே கிடையாது. நாங்க 2 பேரும் அமெரிக்கால மீட் பண்ணோம். பயங்கர சூப்பரான பெர்சன். அது இல்லாம அவரோட கேரக்டர், அதுக்கப்புறம் அவரோட பிசினஸ் மைண்ட் எல்லாமே செமையா இருக்கும்." அப்படி சொல்லும்போது, "எனக்கு புரிஞ்சு போச்சும்மா. அவன உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா இன்னுமே வந்துட்டு லவ்வரா ஏத்துக்க இன்னும் உன்ன அக்செப்ட் பண்ணிக்கல உன் மனசு அதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஆனா வந்துட்டு லவ்வா என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னும் நான் கொண்டு போல. பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹேப்பியா இன்னைக்கு வந்துட்டு ஹீரோ வந்து இன்வைட் பண்ணியிருப்பாள. ஸோ ஹேப்பியா சமைச்சிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து நெறைய ஒர்க் குடுத்துருப்பாங்க போல. நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஸோ ஹீரோ சார்புல வந்து நெறைய ஃபைல்ஸ் வந்துட்டு ஹீரோயின் தான் அரேஞ்ச் பண்ணணும் போல. அதுவும் இல்லாம நெறைய ஒர்க் குடுத்துட்டு போயிருப்பான். கம்பெனிக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே இவன் நெறைய வேலை குடுத்து உயிர வாங்கிடுவான் போலங்க. பாவங்க ஹீரோயின் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சுத்தி இருக்க ஸ்டாஃப்லாம் பாவமா இருக்கு. அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஜெயின் வந்து பார்க்க போவான். பயங்கர வந்துட்டு ஹேப்பியா பார்க்க போறான். எனக்கு ஏதோ இவனுக்கு ஜெயின் மேல வந்துட்டு பயங்கரமான கிரஷ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அவளும் வந்துட்டு ஹேப்பியா வந்து இன்வைட் பண்றா. ஆனா இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றான், "ரொம்பவே தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்றான். "என்ன இந்த டின்னருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குமா, "இல்ல என்னோட ஹோல் லைஃப்லயே வந்துட்டு ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் நீ வந்துட்டு லைஃப்ல வந்த. நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன்." அப்படின்னு சொல்றான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ லைஃபே வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. அவன் அந்த பிரேக்கப்லேருந்தே வெளிய வந்திருப்பான். "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிடுறாங்க. "நான் செஞ்சதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "ரொம்பவே நல்லா இருக்கு. நீ செஞ்சது வந்து நல்லா இல்லாம இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு போயிட்டு கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, "ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் ஆஃபீஸ் போன. உனக்கு இவ்ளோ வேலை குடுக்குறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. "ஆமாம்மா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவ்ளோ ஃபைலையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து
பறிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தன்னோட பசங்க வந்து தூங்கிட்டாங்கல்ல. ஸோ தான் பசங்கள வந்துட்டு பார்க்க போறா. அந்த பசங்க சொல்றாங்க, "அம்மா கீப் ஃபைட்டிங். நீங்க வந்துட்டு போராடுங்க. எல்லாமே நல்லா நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க ரொம்ப சமத்தா சொல்றாங்க. சரி கண்ணா, நீங்க வந்துட்டு பாட்டி, தாத்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நாங்க டிஸ்டர்ப்லாம் பண்ணல. சமத்தா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கலாம் தூங்கிடுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான்னா, உட்காந்து அவ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ டான் தான் கால் பண்றான். டான் கால் பண்ணிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். "ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீ இப்பலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். "இல்ல, இல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுவா. "ஃப்ரீயா இருந்தா சொல்லு, நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். "இல்ல நாளைக்கு கண்டிப்பா நான் ஃப்ரீயா இருக்க மாட்டேன். நெறைய வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லுவாளா. "சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ வந்துட்டு ஒர்க் பண்ணு. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட கேட்கணும். உன்னோட பாஸ் வந்துட்டு பாயா, கேர்ளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். "ஏன் எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. "இல்ல நீ சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. "ஆமா அது வந்துட்டு ஒரு பாய்." அப்படின்னு சொல்லுவாளா. "அப்படியா? அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? யங் பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருவா. "ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. "இல்ல, இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்கு தான்." "சொல்லு அவருக்கு வந்துட்டு மேரிடா? இல்ல வந்துட்டு இன்னும் மேரேஜ் இல்ல ஆகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஃபோன் வச்சுருவா. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது, டானிக்கு வந்துட்டு ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளிய வந்து நிப்பானா. அப்போ வந்துட்டு ஜெயின் வந்து கேட்பான். "என்னாச்சு? சாப்பாடு ரொம்ப நல்லா இல்லையா? ரொம்ப அப்செட்டா இருக்கியே?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு. நான் வேணா கூப்பிடு. நெக்ஸ்ட் டைம் கூட கூப்பிடு. நான் கண்டிப்பா வருவேன்." அப்படின்னு சொல்லுவா. "நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா டின்னருக்கு வரோம். கண்டிப்பா அப்பாவ நான் அழைச்சிட்டு வரேன். இல்லன்னா நாளைக்கு கூட நம்ம வந்து லஞ்சுக்கு வந்துட்டு மீட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லுவா. "ஓகே கண்டிப்பா வா. அப்பாவ அழைச்சிட்டு வான்னு" சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். அப்புறம் ஹீரோ கேட்பான், "நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். "ஏன் என்னாச்சு? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லையே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவ்வளோதானா? அதுக்கு மேல எந்த நெருக்கமோ நமக்குள்ள இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். "இருக்கு. நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்." அப்படின்னு இவ சொல்வா. ஹீரோக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுதுங்க. ஏன்னா ஹீரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, என்ன வந்துட்டு தான் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஹீரோக்கு வந்துட்டு இந்த பொண்ண ரொம்பவே புடிச்சிருக்கு. ஆனா அவ இன்னும் யோசிக்கிறா. அவளுக்குமே ஹீரோ ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா 2 பேரும் வெளிய சொல்லாம இருக்காங்க. இப்போதைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ எப்படியோ வந்துட்டு அப்படியே மொழிவி பூசுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்துட்டு அறக்க பறக்க வந்துட்டு கம்பெனிக்கு போறா. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கா. அதுவும் சூப்பராவே எல்லா பிரசன்டேஷனுமே பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ வந்துட்டு அழகா ஈஸியா வந்துட்டு கிளையண்ட் கிட்டலாம் பேசிட்டு போறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு தனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு போல. அத வந்து சொல்ல வருவா. ஹீரோ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு ஏதோ சொல்ல வருவாள. இல்ல மீட்டிங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோயினுக்கு ஒரு மாரி அசிங்கமாயிடும். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு அவளோட கேபின்ல உட்கார்ந்துட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த ஃபைல வந்துட்டு ஃபுல்லா பார்த்து முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல குடுத்துட்டு போவான். ஹீரோயின் வந்து ஃபைல் எடுக்கும்போது டக்குன்னு கைய புடிச்சுட்டு, "இது என்ன? இது எதுக்கு வந்து தரிங்க நீ போட்டுட்டு இருக்க? அப்ப நீ என்ன சொல்ல வர? இன்னும் வந்துட்டு உன்ன அக்செப்ட் பண்ணிக்கணும், உன்ன ஏத்துக்கணும்னு சொல்ல வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க புடிச்சுட்டு அப்படியே நசுக்குவான் அவன் கைய. டக்குன்னு வெடுக்குன்னு அவ கைய வந்துட்டு எடுத்துருவா. "இல்ல பாஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கையில போட்டுருக்கேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லுவாள. "அதானே பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். காசுனா போயிடுவியேங்கிற மாரி ஒரு மாரி ஃபுல்லாவே ஹீரோயின பத்தி ரொம்பவே தப்பு தப்பா நெனச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட பையன் வந்துட்டு ஓடி வருவான். வந்துட்டு, "இங்க பாருங்க பாட்டி, இந்த மாரி தம்பிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல. காய்க்கு வந்துட்டு ஃபீவரா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதுக்கப்புறம் எல்லாருமே பார்ப்பாங்க. பாவம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. ஹீரோயின் வந்துட்டு முக்கியமான வேலை இருக்கும் போல. ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவ வந்துட்டு ஓகே ஈவினிங் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பா. மேனேஜர் வந்து கேட்பாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னதுக்கப்புறம் மேனேஜர் வந்துட்டு, "பரவால்ல 1 மணிக்கு மேல தான் இங்க ஒர்க் இருக்கும். நீ போ, நீ பார்த்துட்டு 1 மணிக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீ போ." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாரி அவங்களோட பையனுக்கு உடம்பு சரியில்லையாம். ஸோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்களாம். அதனால போயிருக்காங்கன்னு சொல்லும்போது, "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவான். அதுக்கப்புறம் திரும்பி, "என்னாச்சு குழந்தைக்கு ஒண்ணும் ஆகலைல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவனோட மனசுல இருக்க கைண்ட்னஸ் வந்து எட்டி பாக்குது. ஏன்னா குழந்தை விஷயம் இல்ல. ஒண்ணும் சீரியஸ் இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். "இல்ல பாஸ் சீரியஸ்லாம் இல்ல. அவங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. கண்டிப்பா 1 மணிக்கு மேல வந்துருவாங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே, ஓகே போய் வேலைய பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பாளா, அப்போ வந்துட்டு வீட்லேருந்து கால் பண்ணுவாங்க. "பரவால்ல ஏதோ வந்துட்டு ஃப்ளூ ஜுரம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்களே வீட்டுக்கு கிளம்பி போறோம். நீ வேணா ஆஃபீஸ்க்கு போ." அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே நான் வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டேன். வேணா பார்த்துட்டு போட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போ நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டானுக்குமே கால் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ டானுமே குழந்தைய பக்கம் தான் வருவான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். ஓரளவுக்கு வந்துட்டு குழந்தை பெட்டரா இருக்கு. குழந்தைய வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், சரி ஓகே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, நம்ம தான் சொன்னோம்ல லஞ்ச் சாப்பிடலான்ட்டு. நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேருமே லஞ்ச் சாப்பிட போவாங்க. ஹீரோயினும், டானும். அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஹீரோ வந்துட்டு ஜெயினோட அப்பாவ மீட் பண்றதுக்கு வந்திருப்பான். சேம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். ஸோ ஜெயின் வந்து அவங்க அப்பாவ அழைச்சிட்டு வருவா. இவங்க 2 நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, அப்ப டக்குன்னு ஹீரோ வந்து பார்ப்பான். அங்க ஹீரோயின் வந்துட்டு இருக்க தெரிஞ்சு போயிடும். தான் பையனுக்கு உடம்பு சரியில்லன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு, இங்க ஒரு பையன் கூட வந்துட்டு இவ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிடும்.
மொமெண்ட்டில் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பா. என்ன பார்த்து சிரிச்சிருப்பான்னா, இங்கே டேன் வந்து காமிச்சிருப்பான். அவன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அழகழகா அனுப்பிச்சு வச்சிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பாரு என்ன பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஆனால் ஹீரோட பார்வைக்கு தப்பாக தெரியும். பாரு ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னுமே தப்பாக நினைக்க தான் ஆரம்பிப்பான். அப்போ வந்து டேன் வந்து கேட்பான், நான் திருப்பி சொத்தை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு 40% ஷேர் இருக்குது. அந்த ஷேரை விற்று பணமாக நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாள், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார்ல. ஸோ அதுக்காக வந்து டேன் வந்து கேட்பான். அப்போ அவள் என்ன சொல்லுவானா, இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், ஷேர் அப்படியே இருக்கட்டும், நான் ஷேர் இப்போ விற்கிற மாதிரி இல்லை. ஏன்னா என் பசங்க பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஷேரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். நான் இப்போதைக்கு அவங்களோட படிப்பு அவங்களோட சாப்பாடுக்கெலாம் நான் ஒர்க் பண்ணி வந்து சம்பாதிச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. ஏன்னா அவளோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருப்பார், இறந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஷேர் போட்டு வச்சுருக்கேன், என் குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வச்சு தான் ஹீரோயின் வந்துட்டு இல்லை இல்லை நான் எவ்வளோ வேணால் கஷ்டப்படுறேன், இப்போதைக்கு நான் ஷேர் விற்கல, பெருசாக பண்ணதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஃபேமிலி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு வந்துட்டு தப்பாகவே நினைக்கிறான். பாரு ஒர்க் ஹவுஸில் இவ வந்துட்டு ஒரு பையன் கூட வந்து ஜாலி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலே மேலே தப்பாக நினச்சிக்கிட்டு இன்னும் வெறியாகிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.